கடற்கரை பகுதியில் தான் அவைகளெல்லாம் சிறப்பாக அமைந்திருக்கிறது. இஸ்லாமிய வழிபாட்டு தலம் என்று சொல்லப்படுகிற நாகூர் கூட கடல் ஒட்டி இருக்கிற பகுதியாகத்தான் தமிழ்நாட்டை இயற்கையாக அமைந்திருக்கிறது. கலங்கரை விளக்கங்கள் போன்ற இவைகளை கூட நாம் குறிப்பிடலாம். தமிழ்நாடு மிக பழமையான கடல்சார் வரலாற்றை கொண்டது என்று சொன்னால் அது மிகையாக. அதைத்தான் இங்கே சிறப்பு விருந்தாக அடுத்து நம்முடைய பாலிவால் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார். 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்ததாக கூறப்படுகிற ஒரு பெண்பால் புலவர் தான் இந்த திரைக்கடல் ஓடியும் திரைவன் தேடு என்கிற முதுமொழியை அவர்தான் முதலாக பயன்படுத்தியிருக்கிறார். ஆக திரைக்கடல் ஓடி திரைவன் தேடு என்று சொன்னால் அந்த காலத்தில் திறமை என்பது இன்றைய காலத்தில் அது எக்கனாமி, பொருளாதாரம், நிதி என்று பொருள் கொள்ள வேண்டிய சூழ்நிலை. ஆனால் கடல் சார்ந்து கடலை தாண்டி கடலை சார்ந்து பொருளாதாரத்தை உருவாக்க முடியும் என்பது 4000 ஆண்டு காலத்துக்கு முன்னாலே அந்த சிந்தனை இருந்த காரணத்தினால்தான் பண்டைய தமிழ் மன்னர்கள் அன்றைக்கு கடல் வாணிகம் செய்வதோடு மட்டுமில்லாமல் சக்தி வாய்ந்த கடல் படையை கூட வைத்ததாக வரலாறு அப்படித்தான் கூறுகிறது. உலகத்திலேயே கடற்படையை வைத்திருந்தவன் சோழ மன்னர்கள் என்று சரித்திரம் அப்படித்தான் சான்றுகள் கூறுகிறது. ஆக அப்படிப்பட்ட கடற்படை வைத்துதான் தெற்காசிய நாடுகள் சுமத்ரா, ஜாவா போன்றவர்களை கைப்பற்றினான் என்று வரலாறு அப்படித்தான். சோழ மன்னரையும் சோழ மன்னர் பரம்பரையில் வந்த ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனை பற்றி வரலாறு எப்படி சொல்லுகின்ற சொன்னால் கடலை அந்த காலத்திலே படைய வைத்து பயன்படுத்துவதற்கு இப்படி சில சான்றுகள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறது. கப்பல் கட்டுவதிலே மிக சிறந்த தொழில்நுட்பம் பழங்காலத்திலே தமிழ்நாட்டில் இருந்ததற்கான சான்றுகளும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆக பண்டைய தமிழ்நாட்டு துறைமுகங்களில் தென்கிழக்கு ஆசியா, இலங்கை, ரோம், கிரேக்கு நாடுகளும் வாணிபம் செய்ததாக பல வரலாற்று சான்றுகள் இன்றைக்கும் இருக்கிறது. நான் ஒரு முறை ரோமுக்கு போன பொழுது அங்கே சில இடங்களில் தமிழ் பெயரை நானே அங்கே பார்த்தேன். நான் அதிலிருந்து என்ன புரிகிறது சொன்னால் தமிழன் அப்பொழுதே கிரேக்கத்திற்கு சென்று வியாபாரங்களை செய்திருக்கிறான் என்பது பொருள்படுவதற்கு பல சான்றுகள் ரோம் போன்ற கிரேக்க நாட்டிலே இந்த வாணிப பிரிவை பற்றி பேசுகிற அளவுக்கு அங்கே